இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 3ல ஒரு 4 ஃபார்முலா மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படித்தாலே சம் ஈஸியே. ஓகேவா? இந்த ஃபார்முலா படிச்சாகணும். இன்டரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பிளஸ் வரும்போது 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சின்றது கான்ஸ்டன்ட். அதுவே பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்தா என்ன ஃபார்முலா 1/2a log ஆஃப் a பிளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ். தென் அதே என்ன பண்ணா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணலாம், மாற்றி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரெண்டு சேம் ஃபார்முலா தான். ஏ மைனஸ் எக்ஸ்னா இங்கே ஏ பிளஸ் எஸ் ஏ மைனஸ் எஸ் வரும். எக்ஸ் மைனஸ் ஏன்றப்போ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ. கொஞ்சம் ஷார்ட்டா புரிஞ்சு படிங்க ஃபார்முலா, சரியா? நெக்ஸ்ட் வந்து ரூட் ஆஃப் வரும்போது ரூட்டுக்குள்ள வந்தா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. இந்த 4 ஃபார்முலா தான் அடிக்கடி கேட்கறதுக்காக. ஓகேவா? கண்டிப்பா இதுல இருந்து 2 சம் வரலாம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல என்ன சம் கேட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அது தெரியும் முதல்ல. ஓகேவா? நமக்கு தெரியும், நம்ம யூனிட் 4 பார்த்துருப்போம். இன்டரல் எக்ஸ் ஸ்கொயர் சைன், இன்டரல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் காஸ், இல்ல இன்டரல் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பாக்ஸ் மாதிரி போட்டு டி போட்டு ஐ போட்டு போடுவோம். கரெக்டா? அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் பாருங்கன்னா, மேல இன்டரல் இருக்கும், மேல டிஎக்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? மேல டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்கும். கீழே என்ன இருக்கும்னா ஏதாவது ஒன்னா இருக்கும், ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கொயர் மேல டிஎக்ஸ் கீழே ஸ்கொயர் பார்த்ததும் இந்த 4 ஃபார்முலா உங்க ஞாபகம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா போல அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றீங்கன்னா, கொடுத்த கொஸ்டின் பண்ணா இருக்கு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9. நமக்கு என்ன ஃபார்முலால எல்லாமே தான் இருக்கு, ஸ்கொயர் 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 இருக்கு. கரெக்டா? அப்படிங்கன்னா இல்ல ஸ்கொயர் இல்ல. அப்ப அதாவது இது எக்ஸ், இது வந்து 9. கரெக்டா? அப்போ 9 என்ன பண்ணணும்னா 9 ஸ்கொயரா மாத்தணும். அப்போ 9 எப்படி ஸ்கொயரா மாத்தணும்னா 3 ஸ்கொயர் தான் 9. கரெக்டா? 3 × 3 9. அதே மாதிரி 16 என்ன பண்ணணும், 4 ஸ்கொயர் பண்ணணும். 25 வந்தா 5 ஸ்கொயர் பண்ணணும். 36னா 6 ஸ்கொயர். கரெக்டா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா, சப்போஸ் இப்போ 9க்கு என்னன்னு போகணும்னு தெரியலன்னா கேல்குலேட்டர் என்ன பண்றீங்கன்னா எப்படி போனோம்னா ஃபர்ஸ்ட் ரூட் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணும், ரூட் அழிச்சிட்டு அங்க என்ன இருக்கு 9 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 3. அப்ப என்ன பண்ண 3 ஸ்கொயர் போடணும். ஸோ அப்ப என்ன பண்றேன்னா டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு போடணும். கரெக்டா? 3 ஸ்கொயர்னா ஸ்கொயர்னா மீனிங் ஸ்கொயர்னா 2 முறை பெருக்கணும். 3 3s are 9, 3 3 9. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணணும். அதாவது எக்ஸ்ன்றது எக்ஸ் தான், நம்பர் வந்து இந்த ஏ எடுத்துக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா கம்பேர் பண்ணாங்கன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் பதிலா எக்ஸ் ஸ்கொயர் தான் பிளஸ் நம்பர் பதிலா ஏ ஸ்கொயர் இன்டரல். இதுக்கான ஃபார்முலா இருக்கா பாருங்க, டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க இருக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டும் ஒன்று தான். என்ன மீனிங்னா 5 + 3 ஆன்சர் 8 தான், 3 + 5 ஆன்சர் 8 தான். ஸோ பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மாத்தி போட்டாலும் ஒரே வேல்யூ தான். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா இருக்கு 1/a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. 1/a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. நெக்ஸ்ட் இப்போ கம்பேர் பண்ணோம், எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஏ என்ன இருக்கு நல்லா பார்த்துக்கோ, ஏ மட்டும் ஸ்கொயர் கிடையாது, ஸ்கொயர் வேணா அடிச்சிரு, ஸ்கொயர் வேணா அடிச்சிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ், ஏக்கு பதிலாக 3, ஏக்கு பதிலாக 3. இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஸோ 1 பை வாட் இஸ் ஏ 3, தென் tan இன்வர்ஸ் எக்ஸ் என்ன இருக்கு எக்ஸ் தான், வாட் இஸ் ஏ 3 பிளஸ் சி. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போடணும், ஏக்கு பதிலாக 3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு இங்க எக்ஸுக்கு முன்னாடி எதனா நம்பர் இருந்தது, சப்போஸ் நம்பர் இருக்கும் 4 5 3 ஏதாச்சும் நம்பர் இருந்தது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா என்ன நம்பர் அங்க இருக்கோ அந்த நம்பரை கீழே போடும். சப்போஸ் இங்க 2 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், இங்க 2 இன்ட்டுன்னு போடணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நம்பர் இங்க இல்லாததுனால இங்க எனக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது போடலாம். கொஸ்டின் இருக்கு இன்டரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 the whole square பிளஸ் 1. ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க கொஸ்டினை, டிஎக்ஸ் மேல இருக்கணும், கீழே வந்து ஸ்கொயர் இருக்கணும். கரெக்டா இருக்கா? பட் இங்க ஸ்கொயர் இல்லையே. அப்ப என்ன பண்ணலாம், 1 இருக்கு, 1க்கு எப்படி ஸ்கொயரா மாத்துவ, 1 இருந்ததுன்னா
நீ கண்ணை முடிட்டு ஸ்கொயர்னு போடலாம். ஏன்னா ஒன்னு ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்னு தான், ஒன்னு எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்னு தான். அப்ப என்ன பண்ணலாம், டேரக்டா நீ ஸ்கொயர் போடலாம். ஸோ ஒன்னுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், நீ டேரக்டா ஸ்கொயர் போடலாம். இப்போ என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணோம். இது ஃபுல்லா இருக்கு, எக்ஸ் மைனஸ் டூ இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸ் மைனஸ் டூனா அது ஒரு எக்ஸ், அவ்வளவுதான். எக்ஸ் வேல்யூ, இது ஏ வேல்யூ, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ற, ஃபார்முலா எது பார்க்கலாம், இன்டரல் டிஎக்ஸ், இது எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுனா ஏ, ஏ ஸ்கொயர். அப்போ இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர், அதே ஃபார்முலா தான். ஓகே, என்ன இருக்கு, 1/a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. கரெக்டா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்னாலும் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஒன்றுனால நான் அதே ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ கம்பேர் பண்ணி வாட் இஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கு, இதான் முக்கியம். கரெக்டா, எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கு. ஸ்கொயர்லாம் கேன்சல் பண்றேன்னா அப்புறம் ஈஸியா இருக்கும். தென் வாட் இஸ் ஏ, ஏக்கு பதில் என்ன இருக்கு, முக்கியம் ஒன்னு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மைனஸ் டூ போடணும், ஏக்கு பதிலா ஒன் போட போறீங்க. அப்ப என்ன ஆகும், 1/a, சாரி 1 வாட் இஸ் ஏ, ஏக்கு பதிலா 1 tan இன்வர்ஸ் எக்ஸ் பதிலா என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் டூ பை ஏக்கு பதிலா 1 தென் பிளஸ் சி. கிளியரா, இங்க என்ன இருக்கு, எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இல்ல, நம்பர் இல்லாததுனால இங்க எதுவும் நீ போடக்கூடாது. ஸோ இது தெரியாத போதும். ஓகே, கிளியரா. ஓகே, ஸோ தேர்ட் சம் போலாம். கொஸ்டின் என்ன இருக்கு, தேர்ட் சம்ல dx by 25 minus 4x ஸ்கொயர் இருக்கு. dx by 25 minus 4x ஸ்கொயர் இருக்கு. ஸோ நல்லா பார்க்கணும், மேல dx இருக்குமா, கீழே ஸ்கொயர் இருக்குமா. அப்போ கண்டிப்பா யூனிட் 3 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், நீங்க முடிவு பண்ணிடணும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல dx போட்டுக்கோ. எனக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் வரணும். கரெக்டா, இங்க 25 ஸ்கொயரே இல்ல. அப்ப என்ன பண்ண சொன்னேன், ஒரு நம்பர் ஸ்கொயர் என்ன பண்ணணும், ரூட் பிரஸ் பண்ணு. ரூட் அழிச்சிட்டு நம்பர் இருக்கு 25 ஈக்குவல் என்ன வருது 5. அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா 5 ஸ்கொயர் போடலாம். கரெக்டா, 25க்கு என்ன பண்ணலாம், 5 ஸ்கொயர் மாத்தியாச்சு. இப்ப இங்க பாருங்களேன், 4x ஸ்கொயர் இருக்கு. 4க்கு தலைமலை ஸ்கொயரே இல்லமா, எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கு ஆனா 4க்கு இல்ல. அப்ப 4க்கு என்ன பண்ணணும், நீ மறுபடியும் ரூட் போட்டு 4 போட்டு பாரு, என்ன வருது 2. அப்ப என்ன பண்ற, மைனஸ் 2 எக்ஸ் மொத்தமா சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். இதான் மெயின். என்ன பண்ணணும், 4க்கு ரூட் 2 வரும், எக்ஸ் போட்டு மொத்தமா சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். கிளியரா, பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா, அந்த ஃபார்முலாவோட ஃபார்மேட் நான் கொண்டு வரணும். ஸோ நம்பரை ஸ்கொயரா மாத்தியாச்சு. இந்த டைம் என்ன பண்ணலாம், சேர்த்து மொத்தமா ஒரே ஸ்கொயரா பிராக்கெட் கொண்டு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணீங்க, ஃபார்முலா கம்பேர் பண்றீங்க. dx, இன்டர்வல் ஆஃப் dx, நம்பர்னா ஏ, நம்பர்னா ஏ, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னா எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் இருக்கா, மைனஸ் இருக்குன்னா 1/2a, 1/2a log of a plus x by a minus x plus c. கரெக்டா, இப்போ ஃபார்முலா எழுதி என்ன பண்ணனா, இந்த ஏவும் எக்ஸ் என்ன பண்ணணும், கம்பேர் பண்றீங்க. ஏவும் எக்ஸும் கம்பேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல், ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல். வாட் இஸ் ஏ, ஏக்கு பதிலா 5 போட போறீங்க. ஏக்கு பதிலா 5. எக்ஸ் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸுக்கு பதிலா 2x, எக்ஸுக்கு பதிலா 2x. இந்த ஃபார்முலால 1/2 அப்படியே வரும் இன்ட்டு வாட் இஸ் ஏ, ஏ பதிலா 5, ஏக்கு பதிலா 5 லாக், லாக் அப்படியே போடணும். மாடலஸ் ஆஃப் வாட் இஸ் ஏ, ஏக்கு பதிலா 5 பிளஸ் எக்ஸ் என்னமா, எக்ஸ் பதிலா 2x, எக்ஸ் பதிலா 2x பை ஏக்கு பதிலா 5 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா 2x, மாடலஸ் க்ளோஸ் பண்ணி போறீங்க பிளஸ் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண சொன்னா, உங்களை எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும், எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் இருக்கா, நம்பர் இருக்கு, நம்பர் இருக்கு 2. அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும், 2 வந்து இப்ப மல்டிப்ளை பண்ணி போறீங்க. 2 இன்ட்டு, அப்ப என்ன ஆன்சர் வரும், 5 2s are 10, 10 2s are 20. ஸோ 1/20 log 5 plus 2x, then 5 minus 2x. கிளியரா, என்ன பண்ணிருக்கோம்னா பாருங்க, 1/2 போட்டாச்சு, ஏ வேல்யூ 5 போட்டோம், லாக் போட்டோம், ஏக்கு பதிலா 5, எக்ஸ் பதிலா 2x போட்டோம். இது வரைக்கும் கிளியரா. இந்த 2 நான் ஏன் போட்டேன்,
கொஸ்டின் பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா, நம்பர் இருக்கு, நம்பர் இல்லைன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸுக்கு நம்பர் இருந்தா அந்த நம்பர் என்ன பண்ணணும், அது கீழே போட்டுடணும். இப்போ 3 மட்டும் பண்ணு. 5 2 10, I 2 10, 5 2 20. ஸோ மீதி அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணணும், பிளஸ் சீன் போட்டு ஆன்சர் முடிக்கணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம் இன்டெக்ரல் ஆஃப் dx by root of 16 minus 3x plus 5 the whole square. ஸோ இங்கே என்ன இருக்கு, மேலே dx இருக்கு, k ஸ்கொயர் இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஃபார்முலா தான். கரெக்டா? அப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இங்க என்ன இருக்கு 16, எனக்கு 16 என்ன பண்ணணும், அதையும் ஸ்கொயரா மாத்தணும். எப்படி இப்ப சொன்னேன், ஸ்கொயரா மாத்த போறீங்கன்னா ரூட் போட்டு 16 போட்டு பாக்குறேன், என்ன வருது 4. அப்ப என்ன பண்றீங்க, dx by 4 ஸ்கொயர் போட்டாச்சு ரூட்டுக்குள்ள. கரெக்டா? ரூட் இருக்கு, 16 பதிலா 4 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, கரெக்டா ப்ராப்பரா ஹோல் ஸ்கொயர் மொத்தமா இருக்கு. கரெக்டா? பிராக்கெட்டுக்குள்ளதான் மொத்தமா சேர்த்து மொத்தமா ஸ்கொயர் இருக்கிறதுனால எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே பார்த்து அப்படியே எழுதிக்கும். மைனஸ் 3x பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ பாருங்க, இங்கேயும் ஸ்கொயரு இங்கேயும் ஸ்கொயர். அப்போ கரெக்டா ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். இதுக்கான ஃபார்முலா எங்க இருக்கு, ஸோ ஃபார்முலா மாத்த போறீங்க. dx பை ரூட் இருக்குமா, ரூட்டை மறந்துடாதீங்க, நம்பர் அப்ப a, இது ஃபுல்லா எக்ஸ் ஈக்குவல் டு கம்பேர் பண்ண ஃபார்முலாவை. ஃபார்முலா எங்க இருக்கு பாருங்க, இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். என்ன ஃபார்முலா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a பிளஸ் c. கரெக்டா ஃபார்முலா? ஸோ கம்பேர் பண்றீங்க, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணு, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணு, a எக்ஸ் என்ன இருக்கு, அப்ப a நேரம் என்ன இருக்கு 4, x நேரம் என்ன இருக்கு 3x பிளஸ் 5. கரெக்டா? இந்த ஃபார்முலால சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் என்ன பண்ணணும் 3x பிளஸ் 5 பை what is a 4 பிளஸ் c. கரெக்டா? சம் இதோட முடியல, என்ன பண்ணணும், எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்கா, நம்பர் இருக்கு, என்ன நம்பர் இருக்கு 3. அந்த 3 எங்க போட சொன்னேன் நானு, கீழே போனேன். கரெக்டா? இங்க கீழே நம்பர் இல்லாதனால நீ என்ன பண்ற, நீயே மேல 1 போட்டு கீழே 3 போடணும். கிளியரா? எக்ஸ் என்ன நம்பர் இருக்கோ நம்பர் எங்க போடணும், கீழே போடணும். ஸோ 1/3 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3x பிளஸ் 5 டிவைட் பை 4 பிளஸ் c தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா? ஸோ கொடுத்த கொஸ்டின் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்றீங்க, dx மேல இருக்கா கீழே ஸ்கொயர் இருக்கா மேல பாத்துறீங்க. அப்ப இந்த ஃபார்மேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணணும், 2 டேர்மே ஸ்கொயரா மாத்திக்கணும். 2 டேர்மே ஸ்கொயரா மாத்திட்டு அதுக்கான ஃபார்முலா கம்பேர் பண்ணி கரெக்டா ஃபார்முலா எழுதுறீங்க. ஃபார்முலா எழுதி a என்ன x என்னன்னு தனித்தனியா எழுதிட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இல்லை அப்படின்னா விட்டுணும். நம்பர் இருந்து என்ன பண்ணணும், நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த ஆன்சருக்கு கீழே அந்த நம்பரை எழுதணும். கிளியராமா? ஓகே.